இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இலக்கியா, எனக்கு கொரோனா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? எந்த ஐட்டத்தை வாயில வச்சாலும் ஒரு மாதிரி கசக்குது. அப்போ எனக்கு கொரோனான்னு தானே அர்த்தம். அப்போ எனக்கும் கொரோனா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் உனக்கும் கசக்குதா? ம், அப்போ இதுக்கு பேரு கொரோனா டிசீஸ் இல்ல, ரித்திகா டிசீஸ் டிசாஸ்டர். கபிலா, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? சொல்லுமா. டேய், நீ எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை புள்ள. தயவு செஞ்சு இவளை மட்டும் சமைக்க சொல்லி சாப்பிட்றாத. சமைச்சு போட்டு உன்னை கொன்னுடுவா. ஆமா இல்லம்மா. என்ன எல்லாரும் உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? பாராட்டுறதுனா சத்தமா பாராட்டலாம்ல. அற்புதம். நான் அதை கேட்டு சந்தோஷப்படுவேன்ல. பாராட்டு தானே? சாப்பிட்டு முடிச்சிட்டு மொத்தமா பாராட்டுறோம். சாப்பிடுங்க நீ. சரி. என்ன என்னாச்சு பாவை? என்ன பாவை செல்லம், சாப்பாட்டை இப்படி கீழே துப்ப கூடாதுடா. அக்கா, பெரியவங்க நம்மளாலேயே சாப்பிட முடியல, குழந்தை எப்படி சாப்பிடுவா? ஏய், நானும் எவ்வளவு நேரம் தான் சாப்பிடுற மாதிரியே நடிக்கிறது. சாப்பாட்டை வாயில வைக்க முடியல. ரவி, எனக்கெல்லாம் ரொம்ப நல்லா தானே இருந்தது. ஏம்மா, நீ சமைச்சு பிராக்டிஸ் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? என்ன சொல்றீங்க எல்லாரும்? சாப்பாட்டுல அப்படி என்ன இருக்கு? நீங்களே சாப்பிட்டு பாருங்க சிஸ்டர். நான் பட்னி கிடந்தாலும் கிடப்பேன், ஆனா இது நான் சாப்பிட மாட்டேங்க. ஏய் ரித்திகா, முத தடவை தானே நீ சமைச்சிருக்க, அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. எனக்கு நம்பிக்கை இருக்கு ரித்திகா, கண்டிப்பா ஒரு நாள் நீ சூப்பரா சமைப்ப. நாங்க எல்லாரும் அத ரசிச்சு சாப்பிடுவோம். உனக்கு எங்க மேல இருக்கிற அன்பும் அக்கறையும் எனக்கு நல்லா புரியுது. அதனால நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிதான் அதை நிரூபிக்கணும்னு தேவையில்லை. மனசார நீ என்ன நினைக்கிறங்கிறது தான் முக்கியம். புரியுதா? சரி, அப்போ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாம எல்லாரும் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாம். சூப்பர் சிஸ்டர், நான் போய் கார் ரெடி பண்றேன். நீங்க எல்லாரும் வந்துருங்க. எப்பா, ஆளை விடுங்கடா. சரி, உன்கிட்ட உனக்கு கேட்பேன், கோவப்படாம பதில் சொல்லணும். உனக்கு பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அவார்டு கிடைச்சதுக்கு பாராட்டு விழா நடத்துறாங்கல்ல, அதுக்கு இந்திராணிய கூப்பிடுவியா? என்ன இருந்தாலும் உனக்கு இவ்ளோ பெரிய மரியாதை கிடைக்க போற இடத்துல உன் வைஃப் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? அதுக்காக தான் கேட்டேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாத டாபிக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சாப்பிட தானே நீங்க கூட்டிட்டு வந்த. நீ சாப்பிடு, சீக்கிரம் கிளம்பணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய், இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? என்ன இருந்தாலும் நீ இந்திராணிய எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அப்படி கேட்டேன். அது தப்பா? மோனிகா, இதுக்கு மேல நீ எதுவுமே பேச வேண்டாம், புரியுதா? அவ வேலையை பாத்துக்கிட்டு இருக்கா, நான் என் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த டாபிக்கை இதோட விட்டுரு ப்ளீஸ். அட என்ன சரியா, இங்க நீயும் நானும் தானே இருக்கோம். என்னமோ இந்திராணியே இங்க இருக்கிற மாதிரி டென்ஷன் ஆகுற.
வாவ், வாட் a miracle. என்ன செழியன் இது? ஒரே மேஜிக் மாதிரி இருக்கு. இப்பதான் உன் ஒய்ஃப பத்தி பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள இப்படி கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. சும்மா சொல்லக்கூடாது. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது லவ்னா லவ், அப்படி ஒரு லவ்வா இருக்கும் போலயே. மோனிகா, லேட் ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடு, நம்ம கிளம்பலாம். சீனியர், சீனியர், அங்க பாருங்க. என்ன நீ சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. சரி. ஐயோ கடவுளே, இவங்களும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும். இப்ப என்ன இலி பண்றது? சரி, நம்ம அந்த பக்கம் போலாம் வாங்க. மோனிகா, நாம கிளம்பலாமா? இருங்க செழியன், என்ன அவசரம்? இந்த மாதிரி வெளியே சாப்பிட வரதே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக தானே. இப்படி அவசரப்பட்டா எப்படி? ஏடி, அங்க பாரு. அவனுங்களுக்கும் அவனுங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் சம்பந்தமே இல்ல பாத்தியா? அதுவும் தனியா போய் மூலையில உட்காந்துருக்கானுங்க பாரு. அவனுங்கள பார்த்தா சாப்பிட வந்த மாதிரியே தெரியல. கன்ஃபார்மா அவங்க தானா சீனியர்? டவுட்னா ரீகன்ஃபார்ம் பண்ணிடுவோம்.